ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் அகாடமி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், செஸ் ஒலிம்பியா அப்படின்றது வந்து நம்ம சென்னையில் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. இது நடக்க போகிறதுக்கு முன்னாடி செஸ்ஸோட ஹிஸ்ட்ரி, இது எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு, இது எப்படி ஒரு கேமாக மாறுச்சு அப்படின்றத பற்றி இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அதாவது செஸ் அப்படின்றது வந்து எந்த பீரியடில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th பீரியடில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த பீரியடில் வந்து குப்தாஸ் பீரியட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த குப்தாஸ் பீரியடில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆஸ் யூஷுவல் வார் நடந்துட்டு இருக்குங்க. ஒரு பெரிய வார் நடந்துட்டு இருக்கு. அந்த வாரில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு மகன் இருக்கான். அவன் வந்து இளவரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக அந்த இளவரசர் தான் வந்து அடுத்த ராஜா ஆக போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ஒரு வார் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த வாரில் வந்து அந்த இளவரசர் வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போகும்போது 2வது மகன் இருக்கார் இல்லையா, அதாவது இறந்து போனால் அந்த இளவரசரோட தம்பி, அவர் வந்து அவங்க அம்மா கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அண்ணனை வெறுமனே இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லாமல், அவர் வந்து அப்போ தான் அவர் அந்த 18x18 பாக்ஸ், அந்த பாக்ஸை உருவாக்கி இந்த மாதிரி குதிரை வந்து இந்த மாதிரி யானை வந்து இந்த மாதிரி தான் அண்ணனை கொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது அப்படியே அவங்க நாளடைவில் அப்படியே போக போக விட்டுட்டாங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே இந்த செஸ் இன்னையோட முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து 7th செஞ்சுரி ஆரம்பிக்குது. 7th செஞ்சுரி யாரோட பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்சியன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பீரியடில் என்ன நடக்குதோ அது அப்படியே அடுத்த பீரியடுக்கு கொண்டு போவாங்க. அதாவது அந்த பீரியடில் என்ன நல்ல விஷயம் நடந்துச்சோ அது அப்படியே அடுத்த பீரியடுக்கு கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் வந்து அந்த காலத்தில் யோசிச்சாங்க. அதனால அந்த பீரியட்ல என்ன நல்லது நடந்துச்சோ அது அப்படியே அடுத்த பீரியட் அப்படியே மாறி போயிட்டே இருக்குங்க. அதனால 7th செஞ்சுரியில் இந்த பெர்சியன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 6th செஞ்சுரியில் இந்த மாதிரி செஸ் இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 7th செஞ்சுரியில் இருக்க பெர்சியன்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து இதுக்கு செஸ் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. சான்ஸ்கிரிட்ல சதுரங்கா அப்படின்னு வைக்கிறாங்க. சதுரங்கானா செஸ். சாமேட் ஒன்று அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. சாமேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக செக்மேட்டை தான் ஷாமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாமேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவால் ஒன்றுமே பண்ண முடியாது, அடுத்த ஸ்டெப் எப்படினாலும் அவர் சாக தான் போகிறாரு அப்படின்றது தான் வந்து ஷாமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. 7th செஞ்சுரியில் இது இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அது அப்படியே இது டேஸ் போக 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 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செஸ் வந்து அப்படியே அரேபியன் கண்ட்ரீஸ்க்கும் பரவ ஆரம்பிக்குது. அரேபியன் கண்ட்ரீஸும் இந்த செஸ்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இந்த அரேபியன் கண்ட்ரிஸ் வந்து அப்படியே நார்த்து ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் எல்லா பக்கமுமே வந்து இந்த செஸ்ஸை வந்து பரப்புறாங்க. அந்த மாதிரி போனதுக்கப்புறம் செஸ் வந்து எல்லா இடத்துலையுமே ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செஸ் அப்படி போனதுக்கப்புறம் யாருக்குமே செஸ் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு தெரியல. செஸ் விளையாடும் போது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு இஷ்டத்துக்கு இந்த காயினை எப்படி மூவ் பண்ணிட்டு அப்படி தான் வந்து ஒரு பிளான் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அரேபியன்ஸ்க்கே வந்து செஸ் எப்படி விளையாடணும் அப்படின்னு தெரியாது. அவங்க வந்து அந்த செஸ்ஸை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு பிளான் போடுறதுக்கு, இப்போ நாளைக்கு வார் நடக்க போகுது அப்படின்னா, இன்னைக்கு வந்து இப்படி இந்த குதிரை வந்து இந்த பொசிஷனில் நிப்பாட்டுவோம், யானை இப்படி பொசிஷனில் நிப்பாட்டுவோம், அப்படி பிளான் பண்ணி அந்த வாரில் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த செஸ்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது டேஸ் போக போக அப்படி சைனாக்கும் போக ஆரம்பிக்குது. சைனாவில் வந்து செஸ்ஸை வந்து பாக்ஸுக்கு வெளியே வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த கிங் அந்த சிப்பாய் அதை மட்டும் வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் வந்து சைனீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சைனாவுக்கு போனதுக்கப்புறம் செஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் ட்ராவல் ஆகுது. இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு ட்ராவல் ஆகும்போது என்ன பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 AD, அதாவது ஆஃப்டர் த டெத் ஆஃப் த ஜீசஸ் 1000 AD. இந்த பீரியடில் தான் வந்து செஸ் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் ட்ராவல் ஆகுது. யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு வந்து ட்ராவல் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸில் வந்து செஸ்ஸை பேன் பண்ணுறாங்க. ஏன் பேன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிப்பாய்க்கு மேலே அந்த ஒரு கொண்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து அவங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ஸை வந்து அவங்க பிரான்ஸ் இன்னும் 2-3 கண்ட்ரிஸில் வந்து செஸ்ஸை வந்து பேன் பண்ணிடுறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அரேபியன் கண்ட்ரிஸ் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் முஸ்லீம் கண்ட்ரிஸாக இருந்துச்சு. இந்தியா வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்து கண்ட்ரிஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இந்தியா வந்து செஸ் எப்படியாவது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும், அவங்க வந்து செஸ்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செஸ் எப்படி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செஸ்ஸில் வந்து குவீன் அப்படின்ற ஒரு காயினே கிடையாது, அட்வைசர் அப்படின்ற ஒரு காயின் தான் இருந்துச்சு. அந்த அட்வைசர்ன்ற ஒரு காயினை இந்தியன்ஸ் தான் வந்து கியூனாக மாற்றிருக்காங்க. குவீனாக மாற்றி எல்லா இடத்துக்கும் போகலாம் வரலாம், ராஜா வந்து இந்த இடத்துல இருந்தால் மட்டும் போதும், சுற்றி இருக்க எல்லாரும் ராஜாவை காப்பாற்றினா மட்டும் போதும் அப்படின்னு வந்து இந்தியன்ஸ் வந்து இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க செஸ்ஸை. அடுத்து 18th செஞ்சுரியில் சோவியத் யூனியன் வார் நடந்துச்சு தெரியுமா, ரஷ்யாவுக்கும் யூகேக்கும் நடுவில் ஒரு பெரிய வார் நடந்துச்சுல. அந்த டைமில் தான் வந்து செஸ்ஸை வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஒரு இந்த காயினுக்கு நேம் இதுதான், இந்த காயினுக்கு நேம் இதுதான் அப்படின்னு பேர் வச்சு கரெக்டாக ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் கொடுத்து அதை வந்து வார் நடக்குதுன்னா அதுக்கு முந்தின நாள் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், நாளைக்கு வாரில் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணி அதை அப்படியே நாளடைவில்
இருக்க எல்லாருக்கும் வந்து அது தெரிஞ்சுக்கணும், இது தெரிஞ்சால் தான் நாட்டில் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி போக 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 டேஸ் பாஸ் ஆக அது அப்படியே ஒரு கேமாக கொண்டு வந்துட்டாங்க. இப்படி தான் இந்த செஸ்ஸுன்ற ஒரு இது வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேங்க, செஸ்ஸோட ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்து முடிச்சோம். அடுத்து இந்த செஸ் ஒலிம்பியாடுன்றது எப்படி உருவாச்சு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். செஸ் ஒலிம்பியாட் அப்படி எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஒலிம்பிக்ஸ் கேம் இருக்குல்ல, ஒலிம்பிக்ஸ் கேமில் வந்து செஸ்ஸை வந்து சேர்த்துக்க சொன்னாங்க. அந்த டைமில் வந்து செஸ்ஸை வந்து ஒலிம்பிக்ஸ் கேமில் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஏன் ஒலிம்பிக்ஸில் செஸ்ஸை சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, செஸ் வந்து ஒரு ஃபிசிக்கல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி கேம் கிடையாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரெயின் கண்ட்ரோல்டு கேமு, இது வந்து நாங்கள் வந்து ஒலிம்பிக்ஸில் எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்ட்ரிக்டாக வந்து பிளான் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து ஃப்ரான்ஸ் வந்து இந்த செஸ்ஸை வந்து நம்ம எப்படியாவது வேறு லெவலுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 1924 ஜூலை 20 ஒரு காம்படிஷன் மாதிரி ஒன்று நடத்துகிறாங்க. இந்த காம்படிஷனில் வந்து யாருமே அவ்வளோவா பங்கேற்றுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஏதோ ஒரு இதுக்காக விளையாடுறோம் அப்படின்ற மாதிரி, சும்மா ஒரு கடமைக்கே விளையாடுறோமே அப்படின்ற மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1927 செஸ்ஸை வந்து ஒரு கேமாக கண்டக்ட் பண்ணாங்க. இந்த கேமில் வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி கண்டக்ட் பண்ணனால எல்லாரும் அடுத்த டீம்ஸாக வந்து விளையாட ஆரம்பித்தாங்க. செஸ்ஸை வந்து டீமாக விளையாட ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால டீமாக வந்து விளையாட ஆரம்பித்தாங்க. 1927 1950 வரைக்குமே செஸ் வந்து ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸில் தான் நடந்துட்டு வந்துருக்கு. அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்ற ஒரு கேப்பில் தான் வந்து இந்த செஸ் வந்து நடந்துருக்கு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1950 எவ்ரி 2 years ஒன்ஸ் வந்து இந்த காம்படிஷன் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிளான் பண்ணி வந்து தான் 43 செஸ் ஒலிம்பியாட் நடந்திருக்கு. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது 44வது செஸ் ஒலிம்பியாட். அதே மாதிரி முதல்ல செஸ் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் யார் வின் பண்ணாங்க அப்படின்னா, பெர்னா மின்சேக் அப்படின்றவங்க தான் வின் பண்ணுறாங்க. அவங்க பேரே கப்பாக வச்சு வின் பண்ணுற டீம்ஸ்க்கு வந்து அந்த கப்பை வந்து கொடுத்துருவாங்க. போன செஸ் ஒலிம்பியாட் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் நடந்துச்சு. இதில் வந்து ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து வந்து கோல்டு வின் பண்ணாங்க. 2 பேர் சேர்ந்து வந்து கோல்டு வின் பண்ணாங்க. இது வரைக்கும் செஸ் ஒலிம்பியாடில் யார் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோவியத் யூனியன் அப்படின்னு ரஷ்யாவாக மாறுறதுக்கு முன்னாடி இந்த சோவியத் யூனியன் தான் 18 டைம்ஸ் வந்து செஸ் வின் பண்ணியிருக்காங்க. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்களா? செஸ் எப்படி உருவாச்சு, அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண தட்டி விடுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களிடம் சந்திக்கிறேன். பாய்.